வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மஞ்சுமல் பாய்ஸ் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தை பார்த்தவங்களா இருக்கட்டும், இந்த படத்தை புகழாதவங்களே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னதான் வந்து இந்த படம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, இவங்க கொடுக்குற ஹைப்புக்கு இந்த படம் ஒர்த்து அப்படின்னு போய் தியேட்டருக்கு போய் பார்த்தேன். படம் நிச்சயமாக வந்து ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது உங்கள் லைஃப்பில் ஒரு 2.25 மணி நேரம் 2 hours 15 minutes இருந்ததுன்னா தாராளமாக இந்த படத்தை போய் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சினிமா ரசிகர், அடிக்கடி தியேட்டர்ஸ்க்கு நான் போவேன், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி தனியாக எனக்கு வந்து சினிமா பார்க்குறதுனா பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம். அவ்வளோ நீட்டாக, எந்த இடத்துல வல்கர் இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்து ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு படம். ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூஸு, மனித உயிரோட வேல்யூஸ்னு நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குணா கேவ்ஸ் கொடைக்கானலில் இருக்கிற இந்த இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம் தான் 2006 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். நான் இந்த கதையில் வந்து நிறைய விஷயம் வந்து நான் ஸ்பாயில் பண்ண போகிறதில்ல. இந்த சினிமாட்டோகிராஃபி இப்படி, மியூசிக் இப்படி, அது இப்படி பண்ணாங்க, இந்த கதை வந்து இந்த இடத்துல ட்விஸ்ட் இப்படி இருக்கும், இப்படி நடக்கும், ஒரு இடத்துல இப்படி இருக்கும், இதெல்லாம் எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் வந்து தியேட்டரில் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், என்னடா இது இவ்வளோ சூப்பராக வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு. அண்டு இந்த படம் வந்து முக்கியமாக சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு பெரிய புரட்சியே பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுத்த ஒரு படம் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு 115 கோடிக்கும் மேலே வந்து தாண்டி வசூல் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து March 2022 IPL வர வரைக்குமே கூட இந்த படம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த படம் வந்து ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கும். அந்த அளவுக்கு வந்து புரட்சி பண்ணியிருக்கு. கொடைக்கானல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வர டூரிஸ்ட் வந்து குணா கேவ் எங்கே அப்படின்னு போய் கேட்டு அந்த இடத்துக்கிட்டலாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற வந்து நிறைய ஃபுட் ஐட்டம், ஸ்நாக்ஸ் அங்கே கடை வச்சுருக்கிறவங்களாம் கூட ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. என்ன இது திடீர்னு இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு. அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, நான் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் ஒரு 200 தடவை நான் தியேட்டர்ஸ்க்கு வந்து போயிருப்பேன். நான் பார்த்து இது வரைக்கும் நான் இருக்கிற இடத்துல வடசென்னை பகுதியில் ஒரு மலையாள படம் வந்து டைரக்டான ஒரு மலையாள படம்லாம் வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஏதோ மோகன்லால் சாரோட புலிமுருகன் இது மாதிரியான படம்லாம் வந்து அப்பப்போ டப்பிங் பண்ணி போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த மம்முட்டி சாரோட பிரம்மயுகம் படம் கூட வந்து போடலை. அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் வடசென்னையில் இருக்கிற தியேட்டர்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிற நிறைய தேட்டர்களில் மேக்ஸிமம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் போட்டிருக்கிறாங்க. ஒரு சில தேட்டர்லாம் 4 ஷோ, ஒரு சில தேட்டர்லாம் 3 ஷோ, அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஆக்குபைட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு காரணம், இந்த படம் ஒரு மலையாள படமாக இருந்தாலும் கூட இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்ததுனால இது பார்க்கும்போது வந்து ஒரு தமிழ் படத்தில் 7 மலையாளி டூரிஸ்ட் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பண்ண மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து இருக்கும். எந்த இடத்துல ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே நம்மளுக்கு பெருசாக இருக்காது. ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் வேணால் படம் வந்து ஒரு மலையாள படம் மாதிரி அப்படியே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 40 நிமிஷத்துக்கு மேலே கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் சும்மா வேறு லெவலில் அப்படியே சும்மா திகுதிகுன்னு அப்படியே வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். கிளைமேக்ஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குணா படத்தில் வந்த அந்த சாங்கு கண்மணி அன்போடு காதலன், அந்த சாங்குக்கெலாம் வந்து தியேட்டரே வந்து அப்படியே கத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. அந்த அளவில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஹைப் இருக்குது. ஸோ கொடுத்த ஹைப்புக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக ஒர்த்து. நீங்கள் எப்படி பார்த்தாலுமே உங்களை வந்து இந்த படம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த ஹியூமன் வேல்யூஸ் நிறைய விஷயங்களை வந்து அழுத்தமாக அழகாக வந்து எடுத்துருக்காங்க. அண்டு இன்னொரு பஞ்சாயத்து வந்து போயிட்டுருக்கு. தமிழ் சினிமா வந்து மலையாளம் சினிமா மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணுறதில்ல, தமிழ் சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்லாம் வந்து சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கு அந்த வீடியோக்கான ஒரு ஹிண்ட் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். தமிழ் சினிமா எல்லா காலத்துலேயும் வந்து டாப்பில் தான் இருக்குது. இது தமிழ் சினிமா அப்படின்னு பார்க்குறத விட இது சவுத் இந்தியன் சினிமா, இந்தியன் சினிமா, வேர்ல்டு சினிமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து நிறைய நல்ல படங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸோட டைரக்டர் சிதம்பரம் அவர்களே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கமல்ஹாசன் உலகநாயகன் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அது அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா கமல் சார் அன்னைக்கு போட்ட ஒரு விதை தான் அந்த குணா கேவ்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் எவ்வளவோ படங்கள் கமல் சார் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஃபேன் பாய் மாதிரியான ஒரு சம்பவம் தான் வந்து இவரும் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் சிதம்பரம் அவர்கள். அதனால் எல்லா காலத்திலும் கமல் சாரும் சரி, நம்ம தமிழ் சினிமாவும் சரி, எல்லா காலத்திலும் தமிழ் சினிமா நல்ல படங்களை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம வந்து கொண்டாட தவறிட்டோம். கமல் சாரை வந்து டாப் பொசிஷனில் வைக்காமல் அவரை கீழே வச்சு அவருக்கான சேலரியை கம்மி பண்ணி அவருடைய படங்கள்லாம் நல்லா இல்லை, அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் அது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்தி அது ஒரு சில விஷயம் வணிக ரீதியாக சில விஷயம் பண்ணதுனால நம்ம தமிழ் சினிமாவை எப்போவுமே நம்ம பெஸ்ட்டை தான் கொடுத்துட்ருக்கோம் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும்ன்ற
ஒரு விஷயம் வந்து தெரியாததுனால வந்து நம்ம இன்றைக்கி நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த படத்தோட மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டருக்கு அது தெரியும். தமிழ் சினிமா வந்து எந்த லெவலில் இருக்குது, கமல் சார் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாருன்னு. ஸோ இது வந்து இந்த இண்டஸ்ட்ரி பெருசு அந்த இண்டஸ்ட்ரி பெருசு அப்படின்னு பார்க்காம ஒரு வேர்ல்டு சினிமாவில் ஒரு நல்ல படம். நிச்சயமாக இந்த படம் நிறைய அவார்டை வந்து குவிக்கும். ஒரு பெரிய அளவில் ஒரு புரட்சி பண்ணுது இந்த படம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 நாள் ஓடும். தமிழ் சினிமாவிலும் சரி இல்லை மலையாள இண்டஸ்ட்ரியில் குறிப்பாக இந்த படம் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷனாக வந்து இந்த படம் வரும். ஸோ அவ்வளோதான், நான் ரொம்ப பேச விரும்பல, ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன். டைம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க, தியேட்டருக்கு போய் இந்த படத்தை வந்து தயவுசெய்து வந்து பார்த்துருங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்கும். அண்டு மஞ்சுமல் பாய்ஸ் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.